மாற்கு 2ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு வீட்டில் ஜீவ வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் ஓடி வந்து வாஞ்சையோட பசியோட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். சுவிசேஷன் ரொம்ப அழகாக அந்த காட்சியை விவரித்து சொல்கிறார். ஒருத்தர் கூட உங்களுக்கு நுழைய முடியல, அப்படி டைட்லி பேக்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி டைட்லி பேக்டாக இருக்குது வீடு தெரு எல்லாமே அப்படிதான் இருக்குது. அப்போ ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் கட்டிலில் சுமந்து கொண்டு வர்றாங்க. வந்து பார்த்தாங்கன்னா இயேசுவிடம் அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு செல்வதற்கு, சுகம் பெற கொண்டு செல்வதற்கு இயலாது, முடியாது என்ற சூழ்நிலையை பார்த்து கொஞ்சம் கூட அசரலை. நேராக போய் கூரையை பிரித்து இயேசு இருக்க இடத்துல கட்டில் கயிறை கட்டி அப்படியே இறக்குறாங்க. வேதம் சொல்லுறது, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டார். என்ன இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு? டிஸ்டர்பன்ஸை காணல, இவர்களுடைய விசுவாசத்தை கண்டார். ஆமென். என்னுடைய உங்களுடைய விசுவாசத்தை காண்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சி அடைகிறார். இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில், கூட்டத்தின் மத்தியில், வழியே இல்லை என்ற சூழ்நிலையிலோ என்னிடம் இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்திருக்கார்களே என்று அவருக்கு மிகுந்த சந்தோஷம். Praise God. Hallelujah. அந்த மனுஷனை, திமிர்வாத மனுஷனை ஒரு வியாதி அஸ்தனா மட்டும் பார்க்கல இயேசு கிறிஸ்து. அவனுக்குள்ள உடைந்த வாழ்க்கையை, புரோக்கன் லைஃபை, அவனுக்குள்ள அந்த தோல்வி மனப்பான்மை, கசப்பு, வேதனை, என்னால் எதுவுமே செய்ய முடியலையே, என்னுடைய வாழ்க்கை ஒரு பிரயோஜனமற்ற வாழ்க்கையா இருக்குதே, அர்த்தமில்லாத வாழ்க்கையா இருக்குதே, என்னால் அசைய முடியல, நான் செய்யணும்னு நினைக்கிறத என்ன செய்ய முடியலையே, அந்த உள்ள துடிப்பை இயேசு காண்கிறார். அன்பானவர்களே, 5 பேர் திமிர்வாதக்காரன், 4 பேர் அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்தவர்கள், கட்டிலில் சுமந்து கொண்டு வந்தவர்கள். நான் 5 பேருக்கும் ஒரு பேர் வைக்கலாம் நான் யோசித்து பார்த்தேன். திமிர்வாதக்காரனை இயேசு ஒரு அன்பான பேர் சொல்லி அழைக்கிறார், மகனே. அந்த மனுஷனுக்கு பேர் மகனே. மிச்சம் 4 பேருக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஒரு மனுஷனுக்கு பேர் அன்பு. அவனுடைய நண்பனாக இருக்கலாம், உறவினனாக இருக்கலாம். அன்போட இயேசுவிடம் அந்த மனுஷனை சுமந்து கொண்டு வர்றாங்க. எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்வாங்க, சர்வீஸை பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுவோம், பாவம்ப்பா உன்னை பார்த்து கஷ்டமாக இருக்குப்பான்னு சொல்லலாம், இந்தாப்பா கொஞ்சம் பணம் வச்சுக்கோன்னு சொல்லலாம். ஆனால் சுமந்து கொண்டு கூட்டத்தின் மத்தியில் கொண்டாந்து கொடுக்குறாங்க அன்பு. ஹல்லேலூயா. அன்பு மட்டும் இதை பத்தாது, விசுவாசம். இந்த மனுஷனுக்கு பலகால திமிர்வாதம், பல வைத்தியர்களை பார்த்துருப்பாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் இப்போ விசுவாசம், இவர் மேசியா, இவர் முன்குறிக்கப்பட்டவர், இவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, இவர் சொன்னால் ஆகோ, இவர் தொட்டால் விடுதலை உண்டாகோ என்ற விசுவாசத்தோடு கொண்டாந்துருக்காங்க. அன்பானவர்களே, அது சாதாரண விசுவாசம் இல்லை, அது மிகுந்த தைரியமுள்ள விசுவாசம். பாருங்க, தடை இருக்குன்னு சொல்லி தளர்ந்து போகாத விசுவாசம், இடமில்லைன்னு சொல்லிட்டு விட்டு விடாத விசுவாசம், போல்ட் ஃபெய்த், தைரியமான விசுவாசம். அந்த நபருக்கு என்ன பேரு? தைரியம். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு அன்பு இருக்கு, விசுவாசம் இருக்கு, தைரியம் இருக்கு, அதை எல்லாவற்றையும் செயல்படுத்துறாங்க. நான் மனசில் யோசிச்சுட்டே இருக்கேன், போகலாம், இடம் இருந்தாலும் போயிடலாம், எப்படியாச்சும் இறக்கிடலாம், என்ன பிளான் பண்ணலாம். பிளான்ல மட்டும் இல்லை, செயல், ஆக்ஷன். ஹல்லேலூயா. இயேசு இந்த விசுவாச செயலை காண்கிறார்.
என்னுடைய மூளையில் என்னுடைய அறிவில் உள்ள விசுவாசம் இல்லை, என்னுடைய செயலில், இவர்களுடைய செயலில் உள்ள விசுவாசம். இயேசு இந்த மனிதனை பார்த்த உடனே இயேசுக்கு தெரியும் இந்த திமிர்வாதம் எதனால் வந்துச்சு, இவனுடைய பாவத்தினால. இவனை பாவம் தாக்குகிறது, பாவ உணர்வு இவனை விட்டு நீங்காத வாதிக்கிறது. செயல் இழந்து இருக்கான் அந்த மனுஷன். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். அந்த மனுஷனுக்கு தேவை மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். அவனுக்குள்ள உணர்வு வந்துருச்சு, நான் இப்படிலாம் அநியாயம் பண்ணிட்டேனே, இப்படிலாம் துரோகம் பண்ணிட்டேனே, இப்படிப்பட்ட மீறலாம் பண்ணிட்டேனே, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாதா செஞ்சிட்டேனே. ஆனால் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கல, எங்கேயும் கிடைக்கல. இயேசு அவனை பார்த்து சொல்கிற வார்த்தை, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசுவுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பது மட்டும் அதிகாரம் இல்லை, பாவத்திலிருந்து. டாக்டர் ஜீசஸ் அவர் ஒருவருக்கு தான் பாவத்தில் என்ற பாவம் என்ற வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். உன் பாவத்தில் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன். அல்லேலூயா. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. Glory to God. தொடர்ந்து இயேசு சொல்ற வார்த்தை, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. ஹல்லேலூயா. என்ன ஒரு கட்டளை, கமாண்ட். நீ எழுந்து. படுத்த படுக்கையா எத்தனை நாள், எத்தனை மாசம், எத்தனை வருஷம் தெரியாது. ஆனா இயேசு சொன்னாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இப்ப பாவம் மன்னிக்கப்பட்டதுனால நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. புது வாழ்வு. இதுவரைக்கும் உன்னால அப்படிப்பட்ட செயல் செய்ய முடியாம செயல் இழந்த மனுஷனா இருந்தல, இப்போ உனக்கு விடுதலை, புதிய வாழ்க்கை, நீ புதிய மனுஷன். ஆல் திங்ஸ் நியூ ஃபார் யூ. அல்லேலூயா. ஆண்டவர் அன்பானவர்களே, அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு செயல் இழந்த நிலைமை வரும். ஒருவேளை சரீரத்தில் இருக்கலாம் இந்த மனுஷனை போல, ஒருவேளை அவனுடைய உள்ளத்தில் பயம், கவலை, என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே, அங்கே போக முடியல, எனக்கு இங்கே போக முடியல, எங்கே போனாலும் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு கவலை, ஒரு சந்தேகம், என்னால் இதை செய்ய முடியாதே, இதை முடிக்க முடியுமா, முடிக்க முடியாதா? உள்ளத்தில் உள்ள கவலை, பாரம், இவெல்லாம் மன உளைச்சல் உண்டாக்கி ஒரு மனுஷன் செயல் இழந்து போக செய்கிறது. அதே போல் ஆவியிலையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நான் பைபிள் வாசிக்க விரும்புகிறேன், பைபிள் வாசிக்க முடியலையே. நான் ஜெபிக்க உட்காடுறேன், என்ன ஜெபிக்க முடியலையே. நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஆலயத்துக்கு போனால் வீட்டு பற்றிய காரியங்களே எனக்கு யோசனை வந்துட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்து ஆலயத்தை பற்றிய காரியங்களே யோசிச்சுட்டு இருக்குது. இதெல்லாம் என்னது? செயல் இழந்து இருக்கிறோம். ஏன்? ஆவியில் பிரச்சனை. அன்பானவர்களே, எல்லா மனுஷனுக்கும் ஒன்று தேவை, மன்னிப்பு. பாவத்திலிருந்து மன்னிப்பு. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில், என் ஆவியில், என் சரீரத்தில், என்னுடைய உணர்ச்சிகளில் நான் பிரச்சனைனால் செயல் இழந்திருக்கேன்னா, இன்னைக்கு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட உங்களை நோக்கி ஒரு வார்த்தை, இயேசு உங்களுடைய விசுவாசத்தை காண்கிறார். இப்பொழுது இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்ட உங்களை நோக்கி ஒரு வார்த்தை, தைரியமாக கிருபையின் சிம்மாசனத்துக்கு வாங்க. ஏற்ற காலத்தில் ஏற்ற உதவியை, ஏற்ற பலனை, புது வாழ்க்கையை தர்ற தேவன்.